பழமுதிர்ச்சோலை முருகன் சிறப்புகள். ஒரு சிறு கதை. மதுரைக்கு அருகில் உள்ள அழகிய அழகர்மலை தொடர்களின் நடுவே அடர்ந்த வனப்பகுதியால் சூழப்பட்ட ஓர் இடம். அதுதான் பழமுதிர்ச்சோலை. இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றாக போற்றப்படும் ஒரு புனிதத் தலமாகும். ஒருமுறை பெரும் புலவராகவும் முருகப்பெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டவராகவும் விளங்கிய ஔவையார் நீண்ட பயணம் காரணமாக களைப்புற்று ஒரு நாவல் மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அப்போது முருகப்பெருமான் ஒரு சிறு இடையன் வேடத்தில் அந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து நாவல் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சிறுவன் வேடத்தில் இருந்த முருகன் ஔவையாரை பார்த்து, பாட்டி, பழம் வேண்டுமா? பழம் சுட்டதா சுடாததா வேண்டும் என்று கேட்டான். சிறுவனின் இந்த கேள்வியை கேட்டு ஔவையார் சற்றே வியந்தார். அடடே, பழத்தில் என்னப்பா சுட்டது சுடாதது? சரி, ஒரு பழத்தை கொடு பார்ப்போம் என்று சொன்னார். முருகன் சில பழங்களை கீழே போட்டான். அவை புழுதி படிந்திருந்தன. ஔவையார் அந்த பழங்களை எடுத்து புழுதியை ஊதித் தள்ளினார். இதை பார்த்த சிறுவன், ஆஹா, பாட்டிக்கு சுட்ட பழம்தான் போலிருக்கிறது, அதான் ஊதி ஆற்றுறீங்க என்று சிரித்தான். அப்போதுதான் ஔவையாருக்கு அந்த சிறுவன் சாதாரணமானவன் அல்ல என்பது புரிந்தது. அடுத்த கணமே அந்த சிறுவன் தன் உண்மையான உருவில் தேஜஸ் மிக்க முருகப்பெருமானாக காட்சி கொடுத்தான். முருகனின் இந்த திருவிளையாடலால் ஔவையார் ஞானம் பெற்றார். பெரிய ஞானிகளுக்கும் எளிமையான முறையில் பாடம் கற்பிக்க இறைவன் வருவான் என்பதை அவர் உணர்ந்தார். இந்த காட்சியே பழமுதிர்ச்சோலையின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். இன்றும் பழமுதிர்ச்சோலை மிகவும் அமைதியான, ஆன்மீக சக்தி நிறைந்த இடமாக விளங்குகிறது. முருக பக்தர்கள் இங்கு வந்து தங்களின் பிரார்த்தனைகளை செலுத்துவதோடு இயற்கையின் அழகையும் அமைதியையும் அனுபவிக்கின்றனர். இங்குள்ள கோயில் எளிமையானதாக இருந்தாலும் முருகப்பெருமானின் தெய்வீக இருப்பால் ஆழ்ந்த புனிதத்தன்மை கொண்டது. பழமுதிர்ச்சோலைக்கு வருவதன் மூலம் ஞானம், தைரியம் மற்றும் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இயற்கையோடு இறைசக்தி ஒன்றிணைந்திருக்கும் ஓர் இடம் இது. ஔவையார் அந்த நாவல் மரத்தடியில் உணர்ந்ததைப் போல ஞானம் என்பது மிகச் சாதாரணமான விஷயங்களிலிருந்தும் கிடைக்கக்கூடும் என்பதை பழமுதிர்ச்சோலை நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே பழமுதிர்ச்சோலை முருகன் கதை என்பது இறைவனின் திருவிளையாடல், ஆழமான ஞானம் மற்றும் பக்தியின் சக்தி ஆகியவற்றை பற்றி பேசுகிறது. இது பக்தர்களின் இதயங்களில் தனிச்சிறப்புமிக்க இடத்தை பிடித்துள்ளது.